ஆக்டர் விஷாலுக்கு கூடிய சீக்கிரமாகவே மேரேஜ் ஆக போகுது அப்படின்னும் அவர் மேரேஜ் எங்கே எப்போ நடக்க போகுது உள்ளிட்ட பல விஷயங்களை ஒரு இன்டர்வியூ மூலமாக பேசியிருந்தாரு. இந்த நிலையில் ஆக்டர் விஷால் யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிருக்கு. ஆக்டர் விஷாலோட திருமணம் காதல் பற்றின பல சர்ச்சையான விஷயங்கள் அப்பப்போ சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டு தான் வருது. இதுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி மேனன், வரலட்சுமி சரத்குமார், ஆக்ட்ரஸ் அபிநயா உள்ளிட்ட பல நடிகைகளோட பேர் அடிபட்டுட்டு வந்துச்சு. அதாவது ஆக்டர் விஷால் நிறைய தடவை நடிகர் சங்கத்தோட புது கட்டட வேலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ரீசெண்ட் இன்டர்வியூல அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நடிகர் சங்கத்தோட கட்டட வேலை முடிஞ்சிருச்சு, அது ஓபன் ஆன அடுத்த நாளே எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் சில மாதங்களா ஒருத்தவங்கள சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், 2 பேர் வீட்லையும் பேசிட்டோம், கூடி சீக்கிரமாவே செப்டம்பர் மாதம் என்னோட திருமணம் நடக்கும், ஆகஸ்ட் 29 என்னோட பர்த்டே அப்படிங்கிறனால என் பர்த்டே அன்னைக்கு கூட நடக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமா எனக்கு மேரேஜ் ஆக போகுது, அதுவும் லவ் மேரேஜ் தான் அப்படின்ற விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் தன்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் தான் மேரேஜ் ஆக போதாமா. பேராண்மை, பரதேசி, காலா, காத்தாடி உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பாப்புலரானவங்க தான் தன்ஷிகா. 2016 அவங்க நடிப்பில் வெளிவந்த காத்தாடி படத்தோட போஸ்டரை விஷால் தான் லான்ச் பண்ணியிருந்தாரு. அப்போ இருந்தே இவங்களுக்குள்ளார பழக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் விஷால் சொல்லும் போது, சில மாதங்களாக தான் ஒரு பெண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன், அவங்க கூட தான் எனக்கு திருமணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இப்போ இவங்களுக்குள்ளார காதல் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் விஷாலோட சைட்ல இருந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பல நடிகைகள் கூட விஷாலுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு உள்ளிட்ட நிறைய செய்திகள் பேசப்பட்டு வந்துச்சு. ஆனால் இந்த முறை விஷாலுக்கு கூடிய சீக்கிரமாக மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு.